நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். சுந்தரவனம் அப்படின்ற காட்டுல ராணிக்காகமும் கோரிக்காகமும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரம் பக்கம் போனாங்க. அந்த காட்டுல ரோசி குருவியும் வாழ்ந்து வந்தது. அந்த ரோசி குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரம் பக்கம் வந்தது. இதை பார்த்தா ராணிக்காகமும் கோரிக்காகமும் ரோசி குருவியை தண்ணி குடிக்க விடாம தடுத்து நிறுத்தினாங்க. ரோசி, இனிமே நீ எங்களோட அனுமதி இல்லாம இந்த நதியில தண்ணி குடிக்க கூடாது. முதல்ல இந்த நதியை விட்டுட்டு போ. கோரியண்ணா, இந்த கடல்ல வாழ்ற எல்லா பறவைகளுக்கும் இந்த நதி சொந்தமானது தானே. ஏன் என்ன மட்டும் இப்போ தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்றீங்க? ரோசி குருவி, உனக்கு எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்க முன்னாடி நின்று நான் குடிப்பேன்னு பேசுவ? ரோசி, இப்போ நீ இங்கிருந்து போறியா, இல்ல அந்த ஆத்துலயே உன்னைய தூக்கி தள்ளி விட்டு 2 பேரும் ஓடிடவா? வேண்டாம் வேண்டாம், நானே இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, அங்க பாரு, அந்த ரோசி குருவி நம்மளை பார்த்து எப்படி பயந்து ஓடியதுக்கு பாரு. இந்த காங்கள் 2 பேரும் மிரட்டினதை கேட்டு ரோசி குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. தண்ணியை நோக்கி வெகு தூரமா பறந்து போய்கிட்டே இருந்தது. ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல ரோசி குருவிக்கு தண்ணி கிடைச்சது. இந்த காங்களால நம்ம தண்ணி குடிக்க எவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிடுச்சு. இதுக்கு மேல நான் போய் எப்ப உணவுகளை தேடி வீட்டுக்கு போறது? சரி, முதல்ல தண்ணிய குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சது. ரோசி குருவி தண்ணீரை குடிச்சிட்டு அங்கிருந்து உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு மாம்பழ மரத்தை பார்த்துச்சு. அடை காட்டுல ஒரு மரத்துல நிறைய மாம்பழங்கள் இருந்தது. ரோசி குருவி அதை பார்த்துட்டு அந்த மரத்து பக்கத்துல பறந்து போச்சு. ரோசி குருவி மரத்துக்கு போனதும் அதே மாதிரி காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ரோசி குருவி, இங்க இருக்கு வந்த இந்த மாம்பழ மரம் எங்களுக்கு சொந்தமானது. இங்கிருந்து நீ பறந்து போயிரு. இதே காட்டுல இன்னொரு மாம்பழ மரம் இருக்கு. அந்த மரத்தை வேணா நீ வச்சுக்கோ. இந்த மரத்துக்கு இனிமே நீ வரக்கூடாது. நீங்க சொல்ற அந்த மரத்துல எந்த மாம்பழங்களுமே இல்ல. அந்த மாம்பழத்துல நான் என்ன பழங்களை சாப்பிட முடியும்? ரோசி குருவி, நீ எப்போ பார்த்தாலும் எங்களை ஏத்து பேசிட்டே இருக்க. இது எங்களோட மரம்னு சொன்னா இங்கிருந்து போக மாட்டியா? காங்கள் அப்படி சொன்னதும் ரோசி குருவி ரொம்ப சோகமா அங்கிருந்து பறந்து போச்சு. காங்கள் 2 பேருமே அந்த மாமரத்துல இருக்க மாம்பழங்களை ரொம்ப வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி 2 காங்களும் சாப்பிட ஆரம்பிச்சதை பார்த்த அந்த மரம் அந்த காங்கிட்ட இப்படி பேசிச்சு. காங்களா, நீங்க 2 பேரும் என்னோட மரத்துல மாம்பழங்களை சாப்பிடுறீங்க இல்லையா? அதனால எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையில போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து எனக்கு ஊத்துங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் காஞ்சு போயிடுவேன் போல இருக்கு. மாம்பழ மரமே, எங்களை மன்னிச்சிரு. இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு எங்களுக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா நாங்க உனக்கு தண்ணி எடுத்து ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த 2 காங்களும் பறந்து போயிட்டாங்க. அதே சமயம் ரோசி குருவி அந்த மாம்பழ மரத்துக்கிட்ட போச்சு. ஆனா அந்த மாம்பழ மரத்துல எந்த பூ காயுமே இல்லை. ஐயோ, இந்த மாமரத்தை வேற நான் நம்பி வந்துட்டேன். சின்ன பூ கூட இந்த மரத்துல இல்ல. நான் இப்போ உணவுக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல. சின்ன குருவியே, என்னோட மரம் அதிக தண்ணீர் இல்லாம தான் இப்படி இருக்கு. இந்த காட்டுல வாழ்ற எந்த பறவைகளுமே எனக்கு உதவி செய்யல. நீயாவது கொஞ்சம் உதவி செய். தினமும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்று. நான் ரொம்ப வேகமாகவே உனக்கு பழங்களை தர ஆரம்பிச்சிருவேன். சரி மாமரமே, நீ கவலைப்படாத. நான் உன்னை பராமரிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆற்றங்கரையில இருக்கிற தண்ணீரை தினமும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து ஊத்துறேன். ரோசி குருவி சொன்னபடியே தினமும் அந்த ஆற்றங்கரைக்கு போய் அங்கிருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்திக்கிட்டு இருந்தது. தினமும் நிறைய நிறைய தண்ணிகளை அந்த மரத்துக்கு ஊத்திட்டு இருந்தது.
இப்படியே பல மாதங்களும் சில நாட்களும் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரோசு குருவி வளர்த்த அந்த மாமரம் நல்லா செழிப்பா வளர்ந்து நிறைய பழங்களை தர ஆரம்பிச்சது. அதே சமயம் ராணிக்காகமும் கோரிக்காகமும் சாப்பிட்டுட்டு இருந்த மாமரத்துல இருந்து மாம்பழங்கள் எல்லாம் காலியாயிடுச்சு. காகங்களா, நீங்க தினமும் என்னோட மாமரத்துல இருந்து மாம்பழங்களை நிறைய சாப்பிட்டு முடிச்சீங்க. இப்போ என்னோட மரத்துல எந்த பழமுமே இல்ல. எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. ஆனா இவ்வளோ நாள்ல ஒரு நாள் கூட நீங்க ஆற்றங்கரையில இருந்து தண்ணி எடுத்து வந்து எனக்கு ஊற்றவே இல்ல. நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசமான பறவைகள்னா அது நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். மாம்பழ மரமே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாங்கள் போய் ஒரு சின்ன பறவையை இங்கே அனுப்பி விடுறோம். அந்த பறவை உனக்கு தண்ணீர் ஊற்றி உன்னை நல்லா கவனிச்சுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு காங்களும் ரோசு குருவி வளர்த்த மாம்பழ மரத்து மேல நோக்கி பறந்து போனாங்க. காங்கள் ரெண்டு பேரும் ரோசு குருவி வளர்த்த மாம்பழ மரத்து பக்கத்துல வந்தாங்க. அதே இடத்துல ரோசு குருவியும் இருந்தது. ரோசி குருவியே, ஒழுங்கா இந்த மரத்தை விட்டு ஓடி போயிரு. இனிமே இந்த மரம் எங்களுக்கு சொந்தமானது. காங்களே, இவ்வளவு நாளா இந்த மரத்துக்கு நான் தான் தண்ணீர் ஊற்றி நல்லா பராமரிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த மரம் நல்ல பழங்களை தருது. இந்த சமயம் நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க இருந்து போக சொன்னா நான் எப்படி போவேன்? ரோசி, உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிரு. காங்கள் ரெண்டு பேரும் அப்படி மிரட்ட விட்டையும் ரோசி குருவி அங்கிருந்து அழுதுட்டே பறந்து போச்சு. இந்த காங்கள் ரெண்டு பேரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம இந்த காங்களை இந்த காட்டுல இருந்து நம்மள சாப்பிட விட மாட்டாங்க, ஒரு தண்ணி விட மாட்டாங்க. இனிமேல் நம்ம இந்த காட்டுல இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. முதல்ல இந்த காட்டை விட்டு நம்ம வேற ஒரு காட்டுக்கு போகணும் அப்படின்னு தனக்குள்ள பேசின ரோசி குருவி அங்கிருந்து பறந்து வேறொரு காட்டுக்கு போச்சு. கழுகு, நான் வேற காட்டுல இருந்து வரேன். உங்களுக்கு சம்மதமா இருந்தா நான் இந்த காட்டுல உங்க பக்கத்துல இந்த மரத்துல கூடு கட்டி இருந்துக்கவா? சின்ன குருவியே, நீ இந்த காட்டுல இருக்க என்கிட்ட ஏன் கேக்குற? இந்த காடு எல்லாருக்கும் பொதுவானது தானே. நீ தாராளமா இந்த காட்டுல இங்கேயே கூட இருந்துக்கலாம். ஆனா இந்த காட்டுல நீ சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காது. அதுக்கு ரொம்ப தூரம் போய் தான் உணவு தேடி சாப்பிடணும். அதனாலதான் இந்த காட்டுல வாழ்ற எல்லா பறவைகளும் இங்க இருந்து வேற காட்டுக்கு போயிட்டாங்க. இந்த காட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கழுகு. எனக்கு மரங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியும். நான் பக்கத்துல இருக்கிற ஆற்றங்கரைக்கு சென்று தினமும் தண்ணி எடுத்து ஊற்றி மரங்களை நன்றா வளர்க்குறேன். இன்னும் கொஞ்ச நாளே நம்ம இந்த ரெண்டு மரங்களையும் நிறைய பழங்களை சாப்பிடலாம். அப்படியா சின்ன குருவியே? சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. அப்படியே கொஞ்ச நாட்களும் கழிஞ்சு போச்சு. அந்த காய்ந்த ரெண்டு மரங்களும் நல்ல இலைகள் எல்லாம் விட்டு பழங்களும் பழுக்க ஆரம்பிச்சது. அந்த ரெண்டு மரத்துல இருந்து ஆப்பிள் பழங்கள் வர ஆரம்பிச்சது. சின்ன குருவி, நீ சொன்ன மாதிரியே இந்த காய்ந்த மரத்துல இருந்து பழங்கள் வர வைத்தியே. ரொம்ப நல்ல குருவிதான் நீ. இப்போ நமக்கு உணவுக்கு எந்த பஞ்சமுமே இல்ல. உணவு நம்ம எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் பழங்களை நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அதனால எனக்கு தாகமா இருக்கு. நான் போய் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வரேன். சரிங்க கழுகு, போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. கழுகும் அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயம் ராணிக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரோசி குருவி, நீ இங்கதான் இருக்கியா? நம்ம காட்டுல நீ இல்லாம எந்த மரத்திலும் பழங்களே இல்லை. அதனாலதான் நாங்களும் வேற காட்டுக்கு வந்தோம். பார்த்தா இந்த காட்டுல நீ இருக்க, ரொம்ப நல்லதா போச்சு. சரி, இங்க இருந்து கிளம்பி போ. இனிமே இந்த மரங்கள் ரெண்டும் எங்களுக்கு சொந்தமானது. காங்களே, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நான் இந்த மரத்தை விட்டு போக மாட்டேன். அந்த சமயம் தண்ணி குடிக்க போயிருந்த கழுகும் வந்தது. சின்ன குருவியே, என்னாச்சு? இவங்க நம்ம மரத்துல என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும்? கழுகு, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அன்னைக்கு, அந்த காட்டுல ரெண்டு காங்கள் என்ன ரொம்ப தொல்லை
அப்படியா? நீ எதுவும் கவலைப்படாத, அந்த 2 காங்களும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு கழுகு அந்த 2 காங்களும் அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ கழுகை, எங்களை விட்டுருங்க, நாங்க இந்த காட்டுக்கு வர மாட்டோம் இனிமேல். இந்த காட்டு நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த 2 காங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ரோசி குருவி அது வளர்த்த மரத்துல அந்த கழுகு கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.